திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தரிநிறுவி உறுதியாகத் தள்ளறிய அன்பென்னும் தொடர்பூட்டி எடைப்படுத்தி தருகண் பாசக் கள்ளவினைப் பசுபோதக் கவளமிடக் கழித்துண்டு கருணை என்னும் வெள்ள மதம் பொழிசித்தி வேழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரிப் புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே. அருளுருவாய் எளிய நகத்தும் புறத்தும் எழுந்தருளிருந்து என்னை பல்லாற்றானும் பணிகொண்டு வரும் என் குருமகா சன்னிதானம் திருவடித்தாமலை வணங்கி இவன் வீட்டிற்கும் சான்றோர் பிறந்தவர்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கி வேண்டி நின்று திருவருளாலும் குருவருளாலும் என்று எளியனுக்கு இட்ட பணியை உங்கள் திருவடிகளிலே செலுத்தி மகிழ்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அனைவர் திருவடிகளுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் உரியனாக. வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உரிய சோனா காந்தி அவர்கள் குடும்பத்தாருக்கும் அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்களை மனம் மொழி மெய்கள் உள்பட இணைத்து நின்று வணங்கி மகிழ்கின்றேன். அவையிலே உள்ள சான்றோர் பெருமக்களாகி உங்கள் அனைவருக்கும் அனைவர் திருவடிகளுக்கும் உடைய தாழ்ந்த வணக்கங்கள் உரியனாக. திருவாசக பெருவிழா வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய சோனா அறக்கட்டளையின் சார்பிலே இன்று சிறப்பாக தொடங்கி நடைபெறுகிறது. நான் ஐயாவரிடத்திலே சொன்னேன், நான் மாதந்தோறும் இங்கே திருவாசகம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன், இந்த விழாவிலே வேறு என்னை நீங்கள் அமைக்க வேண்டுமா என்பதாக சொன்னேன். இல்லை இல்லை, அது எப்பொழுதோ வரையறுக்கப்பட்டு விட்டது, அது இன்று மாற்றுவதற்குரியதில்லை என்பதாக அமைத்து சொன்னார்கள். தலைப்பு கூட அவர்களே அமைத்து எனக்கு இந்த தலைப்பிலே பேசலாம் என்பதாக அவர் ஏதோ ஒன்று சொன்னார்கள். அந்த சொற்பொழிவிலே, சிவபுராண சொற்பொழிவிலே அவர் சொன்னதை நான் அவ்வளவாக செவிமடுக்கவில்லை. அந்த தாள் வந்த பிறகுதான் பார்த்தேன். சரி, நமக்கு கேட்க வேண்டும் என்பது போல தலைப்புடைய ஒரு சொற்பொழிவை ஆற்ற வேண்டும் என்பதாக சொல்லி அமைத்திருக்கிறார்கள் என்று. கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன், அவன் வேறு யாரும் அல்ல தென்னன் பெருந்துரையான் என்று சொல்லி சிலவற்றை காட்டினான் என்று சொல்லுகிறார். காட்டாதனையெல்லாம் காட்டினான் என்று சொல்லுகிறார். இப்படி அமைந்திருக்கின்ற ஒரு அரிய தலைப்பை கொடுத்து இந்த தலைப்பில் நீங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த தலைப்பை செயல்பட வேண்டும், இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்பதாக அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். காந்தியடிகளுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு திருவாசகம் மாணிக்க வாசகர் உட்பட பெரிய அருளை பொழிய வேண்டும் என்பதாக நான் மணிவாசக பெருந்தகையை கேட்டுக்கொள்கிறேன். மதுரையிலிருந்து மாணிக்க வாசகமே வந்திருக்கிறது.
பேர்தான் மீனாட்சி சுந்தரமே ஒழிய மாணிக்க வாசகம்தான். எப்படியோ காந்தி அவர்கள் மதுரையில் கொண்டாட வேண்டிய நிகழ்ச்சியை சென்னையில் கொண்டாட வைத்து மதுரையில் இருக்கின்றவர்களை இங்கே வரவழைத்து இங்கே பேசுங்கள் உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் என்பதாக சொல்லி எங்களை எல்லாம் இங்கே இழுத்து அமைத்து விட்டார்கள். அந்த வகையில் காந்தி அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் மிகவும் கடமைப்பட்டவர்கள். இன்றைக்கு திருவாசகத்திற்காகவே ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதாக சொன்னால் அதை சோனா குடும்பம் என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பெருந்திரளான தொகையை செலவு செய்து மக்கள் திருவாசகத்தை உணர வேண்டும் என்று அல்லும் பகலும் பாடுபட்டு வருவதை நான் மனமாற கண்டு மகிழ்கின்றேன். நம்முடைய வாழ்நாளில் இப்படி ஒரு நாள் அமைய வேண்டும் என்று நான் எண்ணிய காலத்தில் எனக்கு இறைவன் அளித்த திருவருள் காட்சியினாலே சோனா குடும்பத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி திருவாசகத்துக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது, கவலைப்படாது என்பதாக சொல்லி அமைத்தார்கள். நான் திருவருளை வணங்குவதை தவிர சோனா குடும்பத்தாருக்கு எந்த வகையான ஒரு நன்றியை கூட சொல்லுகின்ற ஆற்றல் எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தொண்டினை சோனா குடும்பத்தார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நூலுக்காக ஒரு விழா, அதிலும் மதுரையில் கொண்டாடப்பட வேண்டிய விழா சென்னை மாநகரத்தின் தலைமை நகரத்தில் கொண்டாடப்பட்டு எல்லா இடங்களிலேயும் இந்த விழா பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மிக பாடுபட்டு அவர்கள் பல தொண்டுகளை செய்து வருகிறார்கள். நான் மாணிக்க வாசகருக்கு நன்றி சொல்லுவது திருவாசகத்துக்காக, அந்த திருவாசகத்தை உலகறிய செய்வதற்காக பாடுபடுகின்ற சோனா குடும்பத்தாருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு அடிமையாக இருந்து கடமைப்பட வேண்டும் என்பதாக என் உள்ளம் விரும்புகிறது. ஏனென்றால் இந்த ஒரு நூல் எல்லாராலும் பாடப்பட்ட, எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு நூல். மேலை நாட்டு சிந்தனையாளர்களும் கீழே நாட்டு சிந்தனையாளர்களும் ஒரு சேர எந்த விதமான மாறுபாடும் என்று பாராட்டப்பட்ட ஒரு நூல் ஒன்று உண்டு என்று சொன்னால் அந்த நூல் பொதுவாக திருக்குறள் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் பக்தி வயப்பட்டவர்கள் திருவாசகத்தை தவிர வேறு ஒன்றையும் சொல்லுகின்ற வாக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு நூலை உலகறிய செய்ய வேண்டும் என்று சோனா குடும்பத்தார் பாடுபட்டு வருகின்றார்கள். அந்த குடும்பத்தார் அனைவருடைய திருவடிகளையும் நான் வணங்கிக் கொள்கிறேன். உங்கள் சார்பாக மாணிக்க வாசகரையும் அவருடைய திருவாசகத்தையும் நினைக்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் சோனா குடும்பத்தாரனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மீளவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு அவர்கள் அளித்த தலைப்பு கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன் என்று தொடங்குகின்ற அம்மானை பாடல். திருவாசகத்தில் 8வது தலைப்பாக வருகின்ற திரு அம்மானையிலே 6வது பாடலை எனக்கு கொடுத்தார்கள். இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது என்று கேட்டால், 8வது தலைப்பு எனக்கு எட்டாத தலைப்பு, அதை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். புலன்கள் 5 தான், ஆனால் 6வது பாட்டை கொடுத்திருக்கிறார்கள். ஐம்புலன் நுகர்ச்சியிலே இருந்து விடுபட்டு நான் 6வது நுகர்ச்சிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அவர் திருவருளால் வர முயற்சிக்கிறேன். எனக்கு துணையாக மதுரையிலிருந்து சோசோமி அவர்களும் வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் ஏற்று போற்றி உனக்கு வந்துவிடும் என்று ஆசி கூறுவார்கள் என்பதாக நான் எண்ணி மகிழ்கின்றேன். ரொம்ப அருமையான பாட்டு.
திருவாசகத்தில் எல்லா பாட்டும் அருமையானதுதான். அதில் அருமை என்பது என்ன என்று கேட்டால், எனக்கு இன்று வாய்த்ததே அதுதான் அருமை, வேறொன்றும் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல நான் பாட்டை சொல்லிவிடுகிறேன். கேட்டாயோ தோழி கிரி செய்தாறு ஒருவன் தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான். இது வல்லிய சாதாரணமாக புரியும். அதன் பிறகு சொல்லுகிறார், காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நான் என்று சொல்ல இல்லை. மணிவாசக பெருந்தகை நான் என்று சொல்ல இல்லை. நாம் மேலை வீடு எய்த ஆட்டாங்கொண்டு ஆண்டவா பாடுதுங்கானம்மானாய். பாட்டை நான் சொல்லிவிட்டேன். இதற்கு பொருள் சொல்லுவதற்கு நான் படும் பாட்டை இனிமேல் தான் சொல்ல வேண்டும். எந்த சொல்லும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உரை கண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடலிலே அந்த சொற்கள் அப்படி அமைகின்றன. கேட்டாயோ தோழி, இது சாதாரணமாக புரிகின்ற ஒரு வார்த்தை தான். யாரும் கேட்டியாப்பா இந்த செய்திய என்று சொல்லுவதுதான். மணிவாசக பெருமான் அப்படி சொல்ல இல்லை. அந்த பொருளை அது எடுத்தாலவில்லை. அம்மானே என்ற பகுதியில் வருகின்ற இந்த பாடல் ஒரு விளையாட்டை நமக்கு நினைவுபடுத்துவதாக அமைந்திருக்கின்ற முறையை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அம்மானை விளையாட்டு என்பது இந்த காலத்திலே ஏழாங்காய் விளையாட்டு என்பது போல காயை மேலே உருட்டி போட்டு அதை பிடித்து கீழிருக்கிற காய்களை எல்லாம் சுருட்டி எடுப்பது என்பதாக சொல்லி வருகின்ற ஒரு விளையாட்டு. மணிவாசக பெருமான் தன்னை பெண்பாலாக அமைத்துக் கொண்டு அந்த பாடலை பாடுவதாக அமைத்துக் கொண்டு இந்த அம்மானையை பாடியிருக்கிறார்கள் என்பதற்கு முன்னோர்கள் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். கேள் கேட்டாயோ, கேள் தாய், ஓ தோழி. கேட்டாயோ தோழி என்பது பொதுவாக உரை சொல்லுகின்ற முறை. யாரிடத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய தோழியிடத்திலே சொல்லுகிறார். தோழியானவள் யார் என்று கேட்டால் அந்த காலத்தில் தன்னுடைய செவிலித்தாயின் மகள்தான் தோழியாக வருவாள். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதற்கு அல்லது குழந்தைக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு தாய் இருப்பால். அவளுக்கு செவிலித்தாய் என்பதாக சொல்லப்பெறும். பெருங்கதையிலே வருகின்றது ஒரு தொடர், சாங்கியத்தாய் என்பது பற்றி. இப்போது வீட்டில் ஏதாவது சடங்குகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எப்போது நடத்துவது, எப்படி நடத்துவது என்பதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு என்று வீட்டிலே ஒரு தாய் இருப்பாள். இப்ப பெரும்பாலும் கணவனும் மனைவியும் வெளியூருக்கு சென்று விட்டால் எந்த விரதத்துக்கு எந்த மாதிரி கொண்டாடுவது, எந்த மாதிரி செய்வது என்றெல்லாம் தெரியாது. அந்த காலத்திலே அந்த சடங்குகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து இதற்கு என்ன தத்துவம் என்பதாக சொல்லிக் கொடுப்பதற்கு என்று ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு பெண் இருப்பாள். அவளுக்கு பெயர் சாங்கியத்தாய் என்று. சாங்கியம் என்றால் தெரியும் உங்களுக்கு, நடைமுறைகள் என்பது. ஒரு விரதத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ளுவதற்கு சாங்கியத்தாய் தான். கார்த்திகை விரதம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் பகல்ல பட்டு இருப்பதா, ராத்திரி பட்டு இருப்பதா, காலைல 4 மணிக்கே பட்டு இருப்பதா, இப்படி எல்லாம் ஐயப்பாடு வருமேயானால் அதற்காக விளக்கம் சொல்லுவதற்கு அமைந்திருப்பவள்
சாங்கியத்தாய். பெருங்கதை இதை மிக சிறப்பாக வலியுறுத்துகிறது. உதயணனுக்கும் வாசவதத்தைக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு தாயாகவும் இருந்து சொல்லுகிறார், தோழியை கூப்பிட்டும் சொல்லுகிறார். இப்ப அந்த பெண்ணுக்கு தாய் சொன்னதும் அமைகிறது, தோழி சொன்னதும் அமைகிறது. கேள் தாயே தோழி, என்ன கேட்க வேண்டும், என்ன சொல்ல போகிறார், எது அவர் சொல்ல வந்த விஷயம் என்பது பற்றி அடுத்த வரியிலே சொல்லுகிறார். எந்த ஒரு கொள்கைக்கும் தாய்மையை முதலாக வைத்து கேட்டுக்கொள்ளுவதும் தோழமையை உரிமையாக வைத்து சொல்லிக் கொள்ளுவதும் ஆகிய இரண்டு மரபுகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை மணிவாசகப் பெருமான் கேள் தாயே ஓ தோழி, நீதான் தாய், இந்த கொள்கை எடுத்து வளர்க்க இந்த உலகத்திற்கு என்று வந்தவள் நீதான் தாய். அதே சமயத்தில் இந்த கொள்கையோடு நீ தோழமை கொண்டு வளர்க்க வேண்டும், எதிர்ப்பு காட்டாமல் தோழமை கொண்டு வளர்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலே கேள் தாயே தோழி சேர்த்து படித்தால் கேட்டாயோ தோழி. எதை கேட்க வேண்டும், என்ன சொல்லப் போகிறாள், என்ன செய்தி வரப்போகிறது என்பதை பற்றி அடுத்து சொல்லுகிறாள். கிரி செய்தவாறு ஒருவன் கிரி செய்தான். இது ஒரு அருமையான தொடர். மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே 4 இடங்களிலே இந்த கிரி என்ற சொல்லை எடுத்தாடுகிறார். இந்த கிரி என்றால் என்ன? உரையாசிரியர்கள் எல்லாருமே இது ஒரு மாயம் என்று சொல்லுகிறார்கள். கிரி செய்தவாறு ஒருவன், ஒருவன் கிரி செய்தான், அதை நீ கேள் என்பதாக முதல் வரியிலே சொல்லுகிறார். கிரி செய்தல் என்றால் என்ன? எல்லா உரையாசிரியர்களும் எழுதிய உரை மாயம் செய்தான். என்ன மாயம் செய்து விட்டான்? பின்னால காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி சிலவற்றை காட்டினான். இது ஒரு மாயமா என்பது பற்றி பலர் மறுத்து எழுதியிருந்தாலும் கூட கிரி என்பதற்கு என்ன சொல் என்பதை, என்ன விளக்கம் என்பதை உரையாசிரியர்கள் எங்கேயும் நமக்கு அமைத்து சொல்ல இல்லை. சொல்லியிருக்கிறார்கள். சொன்னதெல்லாம் என்ன என்று கேட்டால் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறாள், மாயம், மாய்கை, மாயை என்று கிரி என்பதற்கு அவர்கள் உரை செய்திருக்கிறார்கள். கிரி செய்தவாறு. இந்த அம்மானை பாடலிலே ஏறக்குறைய அம்மானை 20 பாடல்கள், இதில் 19 பாடல்களிலே இந்த செயலை பாடுதுங்கான் அம்மானா என்று சொல்றார். 16வது பாட்டில் மட்டும் கூறுதும் காணம்மானாய் ஒரே ஒரு பாட்டு தான் சொல்றார். மற்ற எல்லா பாடல்களிலேயும் இறுதி வரி எப்படி வரும் என்றால் பாடுதுங்கான் அம்மானாய், பாடுதுங்கான் அம்மானாய், அவருடைய பெருமை நான் பாடுதுங்கான் அம்மானாய் என்று சொல்லி வருகிறவர் 16வது பாட்டிலே மட்டும் கூறுதுங்கான் அம்மானாய் என்று மாறுபடுத்தி பேசுகிறார். நான் அங்கெல்லாம் போவதற்கு வழியில் ஏனென்றால் எனக்கு தலைப்பு கொடுத்து ஒரு பாட்டை கொடுத்துட்டார். நீ அம்மானாய் என்று சொல்லியிருந்தா நான் போயிருப்பதெல்லாம், இருந்தாலும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்பதற்காக வேண்டி அந்த 16வது பாடலிலே கூறுதுங்கான் அம்மானாய் என்று அமைத்திருக்கிறார் என்ற ஒன்றை சொல்லி, கிரி செய்தாறு. கிரி என்றால் என்ன? அதற்கு என்ன பொருள்? பொதுவாக நான் முன்னே சொன்னது போல மாயம் என்பதை சொன்னாலும் கூட என்ன மாயம் செய்துவிட்டான், என்ன அதற்கு நாம் பொருள் காண வேண்டும் என்பதாக சொன்னால், கிரி மயக்கம், மாயம் செய்துவிட்டான்
என் முன்னால் வந்து என்னை மாயம் செய்து ஆட்கொண்டு விட்டான். கொஞ்சம் என் வழிக்கு வாருங்கள், கொஞ்ச நேரம் இருந்தால் உங்களுக்கு வேறு ஒரு பொருளை கொடுத்து உங்களை உணரச் சொல்லலாம் என்பதாக நான் எண்ணுகிறேன். கிரி என்பதற்கு மூலச்சொல் என்ன என்பதாக சொன்னால் கில் என்பது. கில் தீ ரெண்டையும் சேர்த்தால் கிரி என்பதாக ஒரு சொல் வரும். கில் என்றால் என்ன? பொதுவாக கில் என்றால் கொலை செய்தல், அழித்தல், அந்த மாதிரியான ஒரு நிலையை சொல்லுவார்கள். தமிழ் இலக்கணத்திலே இது ஒரு அருமையான ஒரு சொல். உணர்த்துவார் இது ஒரு சொல். உணர்த்துவதில் வல்லமை உடையவனாக இருந்தால் உணர்த்துகிற்பார், நோக்குகிற்பார் என்று வரும். நோக்குவார் என்று சொன்னாலே பார்ப்பார் என்பதுதான் பொருள், பார்த்தவர் என்பதுதான் பொருள் வரும். ஆனால் உணர்த்துகிற்பார் என்று சொல்லுவார். நடுவில் கில் என்ற ஒரு சொல்லை திருக்குறளையும் கூட பயன்படுத்தியிருக்கிறார். கில் என்றால் என்ன? உணர்த்துகிற்பார், நோக்குகிற்பார். அந்த கில் என்ற சொல்லை அவர் ஏன் சேர்க்கிறார் என்பதாக சொன்னால், அது ஒரு பெயர் சொல்லும் அல்ல, அது ஒரு வினை சொல்லும் அல்ல, அது ஒரு இடைச்சொல். அந்த இடைச்சொல் என்ன சொல்லுகிறது என்பதாக சொன்னால், கில் என்பது ஆற்றல் என்ற ஒரு பொருள். கில் என்ற சொல்லுக்கு இடைச்சொல்லாக இருந்தாலும் கூட அதற்கு ஆற்றல் என்ற ஒரு பொருள் உண்டு. அடுத்தது தீ என்ற எழுத்தை சேர்க்கிறார். தீ என்பது 7வது எழுத்து. நீங்க ஒன்னும் என்ன தவறா நினைக்கலன்னு சொன்னா கா ஞா சா ஞா டா நா தா 7வது எழுத்து. எல்லா உயிர்களும் 7 வகையான பிறப்புகளில் ஈடுபடுகின்றன. எல்லா உயிர்களுக்கும் 7 வகையான பிறப்புகள் உண்டு. இந்த 7 வகை பிறவிகளிலேயும் நீ தொடர்ந்த முதல் பிறவியிலே இருந்து இன்று வரை அமைந்திருக்கின்ற 7 வகை பிறவிகளிலேயும் நீ பெற்ற ஆற்றல்கள் உண்டு. ஒவ்வொரு பிறவியிலேயும் ஒரு வகை ஆற்றல் வந்திருக்கும். அப்படி 7 பிறவிகளிலேயும் 7 வகையான ஆற்றல்கள் உனக்கு வந்திருக்கும். இன்னும் பலவும் சேர்ந்து வந்திருக்கலாம். ஆனால் அவ்வளவு ஆற்றல்களையும் என்ன செய்கிறார் மாணிக்கவாசகர் என்று சொன்னால், என்னிடத்தில் நான் பிறந்த 7 வகை பிறவிகளிலேயும் 7 வகையான 7 நிலையான பிறவிகளிலேயும் மனிதர், தேவர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் 7 வகை. இந்த 7 வகைகளில் ஒருவன் எவ்வளவோ பிறவுகள் பிறப்பான். இருந்தாலும் 7 என்பதாக அடங்கப்பெறும். இவ்வளவு பிறவிகளிலேயும் நான் பெற்ற ஆற்றல், இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்காக மேற்கொண்ட ஆற்றல் எங்கே இருக்கும் என்று கேட்டால், என் உடம்பில் என்னுடைய உயிரில் படிந்திருக்கும். 7 வகையான பிறவிகளில் நான் பெற்ற ஆற்றல். அதை வைத்துத்தான் நான் ஒரு சொற்பொழிவு செய்கிறேன் என்று சொன்னால், இந்த வயசிலே இவன் இவ்வளவு பெரிய நிலையிலே சொற்பொழிவு செய்கிறான் என்று சொன்னால், எந்த பிறவியில் இவன் இந்த சொற்பொழிவு செய்யும் ஆற்றலை மேற்கொண்டான் என்று நீங்கள் எண்ணுவது போல மாணிக்கவாசகர் எண்ணுகிறார். என் உடம்பிலே இருக்கிற அழுக்கு இருக்கிறது, என் உடம்பிலே இருக்கின்ற குற்றம் இருக்கிறது, என் உடம்பிலே இருக்கின்ற பிழைகள் இருக்கின்றனவே, என் உடம்பிலே இருக்கின்ற தகாத செயல்கள் எல்லாம் இருக்கின்றனவே, இவைகளெல்லாம் 7 வகை பிறவிகளிலே இருந்து வந்தன. 7 வகை பிறவிகளிலேயும் எவ்வளவோ பிறவி பிறந்திருக்கலாம். அந்த பிறவிகளிலே இருந்து வந்து எவ்வளவு ரத்த ஆழங்களிலே அவைகள் ஊறி இருக்கின்றன.
அதை சொல்லுகிறார். இந்த இரத்த நாளங்களில் இருக்கின்ற அவ்வளவு அழுக்குகளையும் இறைவன் என்ன செய்தான் என்று கேட்டால் டயாலிசிஸ் பண்ணிவிட்டான். இவ்வளவு அழுக்குகளையும் 7 பிறவிகளில் நான் பெற்ற அழுக்குகள் எல்லாவற்றையும் கிரி செய்தல், அழித்து விடுதல். அதாவது இரத்த நாளங்களிலே பழமையான பிறவிகளில் நான் பெற்ற குற்றங்களுக்கெல்லாம் மூல காரணங்கள், குற்றங்களின் சேர்ப்பு இருக்கிறது, அவற்றையெல்லாம் ஒரு சேர முற்ற அழித்து விடுகிறான். அப்படி அழிப்பதைத்தான் கிரி செய்தல் என்பதாக சொல்லுகிறார். இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் டயாலிசிஸ் என்று சொன்னால் என்ன என்பது பற்றி. அதாவது என் உடம்பிலே ஊறி இருக்கின்ற முன்பிறவில் உள்ள அசுத்தங்கள் எல்லாவற்றையும் இந்த உடம்பிலே இருந்து முழுவதுமாக நீக்கி விடுகிறானே, அதற்கு பெயர் கிரி செய்தல் என்பது பொருள். கீறுதல் என்று பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். இல்லை, கில் கில் என்பதற்கு ஆற்றல் என்று பொருள். என்னிடத்தில் இருக்கின்ற ஆற்றல் 7 வகை பிறவிகளில் நான் பெற்ற ஆற்றல்கள் அவ்வளவையும் அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் தகர இகரமாக இருந்து நீக்கினான். இந்த தகர இகரம், கில் தீ வந்தாதான் கிரி வரும். தகர இகரம் என்றால் என்ன என்று சொன்னால் 7வது எழுத்து. தா என்பது 7வது எழுத்து. கா ஞா சா ஞா டா நா தா 7வது எழுத்து. 7 பிறவிகளிலேயும் 7 வகை பிறவிகளிலேயும் நான் ஒவ்வொரு பிறவிகளிலேயும் இது ஆற்றல், இது ஆற்றல், இது ஆற்றல் என்று ஏற்றுக்கொண்டிருந்த அழுக்குகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் முற்றாக அழித்து விட்டான். அதை கிரி செய்தல் என்று சொல்றார். ஏன் அது முற்றாக அழிக்க வேண்டும் என்றால் புதிய ரத்தம் பாய்ச்ச போகிறான். இப்ப அது சாதாரணமா உங்களுக்கு தெரியும். டயாலிசிஸ் பண்றதுன்னு சொன்னா உங்களுக்கு சாதாரணமா தெரியும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இருக்க ரத்தத்தை எல்லாவற்றையும் வெளியில் எடுத்து விடுவான், புதிய ரத்தம் பாய்ச்சுவான். இப்போ கூட சில பேர் சொற்பொழிகளிலே பழைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும், ரத்த சபாதி போன்றவர்கள் பேசினாங்கன்னா பழைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும், புது ரத்தம் வராது. இந்த காலத்து நிகழ்ச்சிகள் எல்லாம் சிந்திக்க மாட்டார்கள், பழைய காலத்திலே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். எடுத்தால் திருவாசகம், திருக்கோவையார் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பாள். இந்த காலத்து புதிய இலக்கியங்களை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. காரணம், அவர்கள் ரத்தத்திலே பழமை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று என்னை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப நல்லதுன்னு நினைச்சேன். ஒன்றும் தப்பா போகலையே, பழைய இலக்கியத்தை பற்றி தான் நானும் பேசிக் கொண்டிருக்கேன். அதனால் அது ஒன்றும் தவறில்லை. கிரி செய்தல் என்று சொன்னால் பழமையாக படிந்த அழுக்குகள் எல்லாவற்றையும் முழுமையாக நீக்கினான் அவன். எனக்கு தெரிஞ்ச உதாரணம் டயாலிசிஸ் செய்வது என்பதுதான். பழைய ரத்தம் முழுவதையும் ஓட்டிவிட்டான். என்னிடத்தில் பழமையாக அமைந்த என்ன பழமை என்று கேட்டால் மனிதர், தேவர், விலங்கு, பறவை, ஊர், நீர், வாழ்வ, தாவரம் என்ற பல பல பிறவிகளாக பிறந்திருந்தேனே, அவ்வளவு பிறவிகளிலும் நான் செய்த அவ்வளவு தீமைகளையும் என் இரத்த நாளங்களில் இருந்தன. அந்த இரத்த நாளங்களிலே இருந்து அவன் நீக்கிவிட்டான். நீக்கிவிட்டு என்ன செய்ய போகிறான்? நீக்கிவிட்டு என்ன செய்ய போகிறான்? புதிய ரத்தம் பாய்ச்சுகிறான். புதிய ரத்தம் என்றால் என்ன? அவன் பாய்ச்ச ரத்தத்தை நான் அப்படியே அனுபவித்தேன். அனுபவிக்கும் பொழுது என்ன வந்தது என்று கேட்டால், ஒருவன் ஏற்கனவே இருந்த அழுக்குகளெல்லாம் நீக்குபவனாக அவன் இருக்கிறான். எல்லாவற்றையும் நீக்கிவிட்டான். ஒருவுதல் என்றால் நீங்குதல். ஒருவுதல் ஒரீ சென்றான், நீங்கி போனான். ஒருவன் ஒரு ஆள் செய்தான், என்கிட்ட இருக்கின்ற எல்லாவற்றையுமே போக்கிவிட்டான். அவ்வளவு அசுத்தங்களையும் ஒரே நிமிஷத்தில் முழுமையாக போக்கிவிட்டான். என் இரத்த நாளங்கள் இருக்கின்றன, பழைய ரத்தம் இல்லை. என் உடம்பு இருக்கிறது, பழைய ஆற்றல் இல்லை.
கிரி செய்தல், கிரி கில், ஆற்றல். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆற்றல், அந்த ஆற்றலாக இருந்த அவ்வளவையும், பழைய ஆற்றல்கள் அவ்வளவையும் அவன் ஒரே நிமிஷத்தில் தீர்த்து ஒழித்து விட்டான். அப்படி செய்வதைத்தான் கிரி செய்தல் என்பதாக சொன்னார். கிரி செய்தவாறு ஒருவன். தோழி, நீயும் என்னோடு இருக்கிறாய். நேற்று பார்த்த அவனையே இன்றைக்கும் நான் பார்க்க போகிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நேற்று என் உடம்பில் இருந்த ரத்தம் முழுவதும் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இந்த குழாய்கள் முழுவதும் காலியான குழாய்களாக இருக்கின்றன. புதிய ரத்தம் அமையப் போகிறது. என்ன ரத்தம் அது? தென்னன் பெருந்துரையான் அந்த ரத்தம் ஓடுகிறது. தென்னன், தென்னன் என்பதற்கு சொல்லல் தெற்கே இருந்தவன் என்று பொதுவாக சொல்லுவார்கள். மேலை நாட்டவர்கள் நம் நாட்டில் உள்ள நூல்களை எல்லாம் படித்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த தமிழர்களுக்கு திசை மயக்கம் உண்டு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஏன்னு கேட்டா, கையில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் வடக்கே இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். இல்ல சார், தென்காசி தான் கையிலை அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இவரு வடக்குக்கும் தெற்குக்கும் வேறுபாடே தெரியவில்லை. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் ஒருத்தன் சொல்றான், வடதிசை அதுவே வான்தோ இமயம். அதைத்தான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். தெற்கே இமயத்தை விட ஒரு பெரிய இமயம் ஒன்று இருக்கிறது, அதை யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்லுகிறார்கள். அது ஆய்குடி என்பதாக சொல்லி சங்க இலக்கியத்திலே ஒருத்தன் பாடியிருக்கிறான். பொதுவா நம்மை பற்றி மேல்நாட்டவர்கள் சொல்லுகின்ற கருத்திறன் கேட்ட, இவனுக்கு வடக்கு கிழக்கு திசை தெரியாது என்பது பற்றி. உள்ளபடி தெரியாதுதான். யாருக்கு தெரியாது என்பதாக சொன்னால், நாக்கிலே ஒரு இனிப்பை வைத்து விட்டாயானால் அவன் நடுத்தரவில் தின்கிறானா அல்லது ஓரத்தில் தின்கிறானா என்பது பற்றி அவனுக்கே தெரியாது. ஆதரனாலே தென்னன் அவன் இனிமையானவன் என்று தெரியுமே ஒழிய அவன் வடக்கத்தியானா தெற்கத்தியானா என்பது பற்றி தெரியாது. அவன் தென்னன். என்ன பொருள்? நினைத்தாலே இனிப்பான். கொஞ்ச நாக்கை நீட்டினால் அவன் இனிப்பாகவே இருப்பான். அவனை நான் நினைத்தாலே இனிப்பாக இருப்பான். ஒருவன் தென்னன். ரெண்டும் சொன்னா போதாதுன்னு சொல்லிட்டு சொல்றார் பெருந்துரையான். ரொம்ப பெரிய விஷயம். வள்ளல் பெருமான் தான் இது பற்றி அழுத்தமாக சொல்லுகிறார். 4 நாயன்மார்களும் 4 துறைகளிலே போனார்கள். தோணித்துறை ஞானசம்பந்தர், அறத்துறை அப்பரடிகள், அருள்துறை சுந்தரர். 3 முடிஞ்சு போச்சு. பெருந்துறை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம். மாணிக்க வாசகர் தான் பெருந்துறை புகுந்தவர். பெருந்துறை என்பது ஊர் என்ற பொருளிலே அது அமையவில்லை. எல்லா துறைகளையும் தன்னுள் அடக்கி உயர்ந்தது பெருந்துறை என்பது பொருள். நம் நாட்டில் அட்டை எழுத்துகளிலே உள்ள சிலவற்றை நாம் இன்னும் கற்றுக்கொள்ள இல்லை. தமிழர்களின் அடையாளம் என்பதாக சொன்னால் அது ஆயுத எழுத்துத்தான். ஆயுத எழுத்து வேறு எந்த மொழியிலும் இல்லை, தமிழ்தான் உண்டு. ஆயுத எழுத்துக்கு என்ன பொருள் என்று சொன்னால், முதலில் ஒரு புள்ளி, ஒரு கருத்து, எந்த கருத்தா இருந்தாலும் சரி. திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடியது ஒரு கருத்து, உடனே ஒரு எதிர்கருத்து ஒன்று வரும். அவர் பாடியது இவர் பார்த்தாரா? இது ஏதோ எல்லாரும் சொல்றது இவர் சொல்லுகிறார், அவர் பாடவில்லை. எதிர்கருத்து இல்லாமல் இருக்காது.
250 பேர் சட்டசபை உறுப்பினர்கள் என்று சொன்னாலும் கூட எதிர்க்கட்சியாக ஒரு ஆளாவது இருக்கணும். தான் கட்சியிலிருந்து அதில் உட்கார வச்சு நீ எதிர்க்கட்சியாக இருப்ப, இல்லைன்னா சட்டசபை நடத்த முடியாது. ஏன் கம்ப்ளீட் மெஜாரிட்டி இருக்கிட்ட நடத்திடுவாங்களே என்று சொன்னால் எதிர்க்கட்சி இல்லாமல் ஒரு சட்டசபை அடக்காது. அதுபோல ஒரு நேர்கொள்கை சொன்னால் எதிர்கொள்கை ஒன்று வரும். இதுவரை உலகத்தில் நாம் காணுவதுதான். ஆனால் தமிழன் கண்டது அஹ் என்ற ஆயுத எழுத்து. தொல்காப்பியத்தில் முதல் சூத்திரத்தை வருகிறது ஆயுத எழுத்து. இந்த இரண்டு கருத்துகளும் உண்மைதான். ஒன்று நேர்கருத்து, இன்னொன்று எதிர்கருத்து. ஒன்று அழித்துவிடும், அவ்வளவு எதிர்மை. ஆனால் இரண்டையும் மருவி உயர்ந்த ஒரு புள்ளியும் உண்டு. இரண்டையும் மருவி உயர்ந்த ஒரு புள்ளி ஆயுத எழுத்து. 3 புள்ளி எழுத்து. தமிழனுடைய வாழ்வியல் எழுத்து. கொள்கை. கொள்கையை சொன்னவுடனே எதிர்கொள்கை வரும். கொள்கை எதிர்கொள்கையோடு இந்த உலகம் அழிந்து விடாது, உலகம் நிலைவு பெறாது. இரண்டையும் இணைத்து மேலே ஒரு புள்ளி ஒன்று வரும். அது எப்படி வேண்டாலும் வரலாம். சார்த்தர் என்ற மேல்நாட்டு பேரறிஞர் சொல்லுகிறான், தீசிஸ், ஆன்டி தீசிஸ் 2 வந்தான். 3வது என்ன என்று கேட்டான். சிந்தசிஸ் வரும் என்று சொன்னான். இணைப்பு கொள்கை வரும் சொன்னான். அதோடு முடிந்து விட்டதா என்று சொன்னால் அந்த இணைப்பு கொள்கையே தீசிஸாக இருந்து ஆன்டி தீசிஸ் வரும். அப்படியே நீண்டு கொண்டு போகும். இதுதான் வாழ்வியல் என்பதாக ஜெர்மானிய பேராசிரியர் சார்த்தர் இதை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இரண்டையும் மருவி, இரண்டையும் தழுவி, இரண்டையும் விட்டு கொடுக்காமல் இரண்டிற்கும் மேலே ஒரு புள்ளி வரும். அதுதான் வாழ்க்கை. 2 கொள்கையும் உயர்ந்த கொள்கை தான். ஆனால் அதில் கொஞ்சம் குறை இருக்கிறது, இதில் கொஞ்சம் நிறை இருக்கிறது. அதை இரண்டையும் சேர்த்து 3வது புள்ளியாக வைத்து நீ வாழ்க்கையில் ஆயுத எழுத்தை போல வாழ்ந்து கொண்டிரு. எந்த கொள்கையும் எதிர்கொள்கை இல்லாமல் இல்லை. எதிர்கொள்கையே கொள்கை அல்ல. கொள்கை எதிர்கொள்கை இரண்டையும் இணைத்து உயர்ந்ததாக அமைந்திருப்பது 3வது கொள்கை என்பதாக சொல்லி ஆயுத எழுத்துத்தான் தமிழனுடைய வாழ்வியல் எழுத்து என்பதாக உலகுக்கு உணர்த்திய பெருமை தமிழனுக்கு உண்டு. வேறு எந்த மொழியிலேயும் ஆயுத எழுத்து கிடையாது. இதை நான் இங்கே ஏன் குறிப்பிடுகிறேன் என்பதாக சொன்னால், ஆற்றல்கள் அற்ற நிலை, இந்த இரண்டையும் கடந்ததாக புதிய ஆற்றலை உண்டாக்குகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்பதைத்தான் கிரி என்ற சொல்லுக்கு நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். கிரி செய்தல் என்றால் இந்த உடம்பிலே பழைய அழுக்குகளாக இருந்த அவ்வளவையும் நீக்கிவிட்டு புதுமையாக அமைந்திருக்கின்ற அருள் என்ற ஒன்றை முழுவதுமாக பாய்ச்சி விடுகிறான். அதற்கு கிரி செய்தல் என்று பொருள். ரொம்ப நுட்பமாக சொல்ல, எனக்கு என்னமோ அந்த காலத்தில் டயாலிசிஸ் எல்லாம் வந்திருக்காது. என்னுடைய எண்ணத்தில் டயாலிசிஸ் மாதிரி இது வருகிறது என்பதாக நான் அது எண்ணுகிறேன். கிரி செய்தல், என்னுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த ரத்தங்கள் முழுவதையும் நாளத்திலே இருந்து நீக்கிவிட்டு புதிய ரத்தம் பாய்ச்சி இருக்கிறான். இந்த புதிய ரத்தத்தில் நான் என்ன உணர்கிறேன் என்பதாக சொன்னால், இறைவன் ஒருவன் தான், அவன்தான் பெருந்துரையான், நான் அவனுக்கு எந்நாளும் அடிமை. இந்த எண்ணத்தை அவன் எப்படி எனக்கு ஏற்படுத்தினான் என்று கொண்டால், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொற்பொழிவு செய்து அப்படியெல்லாம் செய்யவில்லை. பழைய ரத்தத்தை முழுவதுமாக நீக்கிவிட்டு புதிய ரத்தமாகிய ஒன்றை நீதான் அடிமை என்பதாக சொல்லி, அவன் ஒருவன்தான் ஆண்டவன், நீ ஒருவன்தான் அடிமை என்பதாக சொல்லி ஆண்டான் அடிமை திறத்தை ஒரு புதிய டயாலிசிஸ் மூலமாக என் உள்ளத்தில், என் உடலில், நரம்புகளில், நாளங்களில் அவன் ஏற்றிவிட்டான். அப்படி ஏற்றி விடுவதற்கு கிரி செய்தல். இதற்கு எல்லாரும் உரை எழுதியிருக்கார். நான் எல்லா உரையும் படித்தேன்.
அப்போ அண்மையில இலங்கை போயிருந்த போது அங்கே கூட ரொம்ப பேர் பழைய ஆட்கள் எல்லாம் கேட்டு இந்த கிரிங்கிறதுக்கு நீங்க என்ன உரையை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் சொன்னார், கிரின்னு சொன்னா மலை, ஆளை கைலாய மலையில் இருக்கிறவன் அது ஏதோ தெரியாம இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, கிரின்னு எழுதிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படி. இன்னொருத்தர் சொன்னார், இல்ல எழுதுவதற்கு கீறுதல்னு பொருள் உண்டு, கிரி செய்தான்னு சொன்னா எழுதினான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் இல்லை. என்னுடைய இரத்த நாளங்களில் எல்லாரும் இப்போ சொல்லுவார்களே, தமிழ் ரத்தம் ஓடுகிறது, தத்துவ ரத்தம் ஓடுகிறது என்று சொல்லுகிறார்களே, அதுபோல என்னுடைய நரம்புகள் மற்றிருக்கின்ற இரத்த குழாய்கள் அவ்வளவிலேயும் இருந்த பழைய இரத்தத்தை 7 பிறவிகளாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்த இரத்தத்தை முழுவதுமாக மாற்றிவிட்டு புதுமையான ஒரு இரத்தத்தை அமைத்தான். அந்த இரத்தம்தான் என் உடம்பில் ஓடும் பொழுது இந்த இரத்தத்தை பாய்ச்சுதற்குரிய ஒரு ஆள் இருக்க என்று சொன்னால் அவன் ஒருவன், வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. சரி, அவன் மேலும் என்ன செய்தான் என்று கேட்டால், உடம்பை கடிச்சு பார்த்தா இனிக்குது. சக்கரை வந்தவர்கள் கூட அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுகிறார்கள். உடம்பு என்ன, அந்த எறும்புகள் எல்லாம் வரும், அது ஒரு உட்கார்ந்திருந்தாலும் கூட எறும்புகள் கடிக்கும், ஈ மொய்க்கும், சர்க்கரை கேள்விப்பட்டிருக்கிறேன். இவரே சொல்றார், மாணிக்க வாசகர், என் உடம்ப நான் கடிச்சு பார்க்கிறேன், இனிப்பா இருக்குது. இந்த டயாலிசிஸ் பண்ணி முடிச்ச பிறகு அவன் என்ன பண்ணி இருக்கிறான், இந்த அருளை ஏற்றி இருக்கிறான் உள்ள. இந்த அருள் எல்லா நாளங்களிலேயும் வருகிறது. அது எப்போது பார்த்தாலும் சில்லென்று இருக்கிறது, தொட்டாலே இனிக்கிறது. தென்னன் எங்கே எங்கெல்லாம் இனிக்க என்று கேட்டால், என்னுடைய எண்ணங்களிலே இருந்து உடல் வரை எல்லா பாகமும் இனிக்க ஆரம்பித்து விட்டது. தென்னன் பெருந்துரையான், என் உடல் முழுவதும் இன்பமயமாக இருக்கிறது. நான் கூட ஒரு நாள் நினைச்சு பார்த்தோம், ஒருவேளை மாணிக்க வாசகருக்கு அந்த சக்கரை வியாதி வந்துதான் இதை பாடி இருப்பாரோ, அது வர்றவங்களாம் இப்படித்தானே சொல்லுகிறார்கள், அதைத்தான் பாடி இருப்பாரோ என்பதாக சொன்னால் அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, என் முன்னால இருக்கிறவனுக்கும் கூட என்னை பார்த்தால் இனிக்குது அப்படின்னார். எனக்கு இனிக்கிறது பத்தி இல்ல, என் முன்னால இருக்கிறா இல்லையா அவனுக்கு கூட என்னை பார்த்தா இனிக்குது. ஓஹோ, இது ஒரு நோய் அல்ல, இது ஒரு திறமை என்பதாக சொல்லி, இதை எனக்கு செய்தவன் தான் என்னுடைய உடலை முழுமையாக மாற்றி என்னை நான் இனிப்பது கண்டேன். ஆனால் என்னை எதிரில் உள்ளவர்களும் இனிக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நான் இனிப்பே வடிவானவன் என்பதை உணர்ந்து கொண்டேன். இந்த ஒரு செயலைத்தான் அவர் கிரி செய்தல் என்பதாக சொல்லுகிறார். கிரி என்பதற்கு அந்த கில் என்பதை மூலமாக கொண்டு கில் டி என்பதாக சொன்னால், இரத்த நாளங்களில் உள்ள பழைய ரத்தங்களை எல்லாம் நீக்கிவிட்டு புதிய அருள் ரத்தத்தை பாய்ச்சினான். அப்படி பாய்ச்சியதனாலே நான் இன்பம் உறுவது மட்டுமல்ல, என் எதிரிலே உள்ளவர்களும் இன்பம் அனுபவித்தார்கள். இது மணிவாசர் கண்ட முதல் அனுபவமாக எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த இடத்திலே கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு, என்னை நான் மட்டுமல்ல என்னை எதிரிலே உள்ளவர்களும் கூட பார்த்து பார்த்து இணைக்கிறார்கள். கிரி செய்தவாறு ஒருவன் கேட்டாயோ. இந்த இரத்த நாளங்களில் உள்ள தீமையை 7 பிறவிகளிலேயும் நாம் பெற்ற இரத்த நாளங்களுடைய தீமை முழுவதையும் அவன் ஓட்டிவிட்டு புதியதாக அருள் ரத்தத்தை அவன் பாய்ச்சி அமைத்து விட்டான். அதன் பிறகுதான் அவன் எனக்கு புது ரத்தம் பாய்ச்சிய பிறகு, புதிய ஒளி வந்த பிறகு, புதிய அருள் என்னுடைய நரம்புகளெல்லாம் ஓட ஆரம்பித்த பிறகு அவன் சில காட்சிகளை எனக்கு காட்டுகிறான்.
இந்த காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே இருந்தவைதான். இந்த ரத்தம் வேறுபட்டதனாலே, ரத்த மாற்றம் வந்துவிட்டதனாலே, அருள் ரத்தம் ஓடுகின்ற காரணத்தினாலே காட்டாதனையெல்லாம் காட்டி, அதற்கு அருணையார் ஒரு உரை எழுதியிருக்கிறார். காட்டாதனையெல்லாம் காட்டி என்பதற்கு அவர் சொல்லுவது, இந்த அதிசய பொருள், ஆனந்த பொருள் இப்படியெல்லாம் காட்டி, குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் காட்டுவது போல காட்டி, காட்டாதனையெல்லாம் காட்டி, காட்டு ஆகாதனையெல்லாம் காட்டி, காட்டு ஆகாதனையெல்லாம் காட்டி, எதை எதை உதாரணத்திற்கு காட்ட வேண்டுமோ அப்படி காட்டு ஆகாதன எல்லாவற்றையும் எனக்கு காட்டினான். அப்படி என்னப்பா உனக்கு காட்டினான் என்று கேட்டால், சிவத்தை காட்டினான். இந்த சிவம் என்ன நம்மால் காண பெறாததா? ரொம்ப பேர் பார்த்திருக்கிறார்களே. சிவத்தை பார்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். 63 நாயன்மார்களிலே சிவத்தை பார்த்தவர்கள் என்பதாக நாம் பல பேரை சொல்லுகிறோமே. அவற்றையெல்லாம் காட்டினான் என்று சொன்னால், காட்டு ஆகாதனையெல்லாம் காட்டி. இப்போ நான் ஒரு இனிப்பு பொருள் சாப்பிடுகிறேன். இந்த இனிப்பு எதைப்போல் இருந்தது என்பதாக சொன்னால், நான் ஏதோ அல்வா சாப்பிட்டேன், அல்லது திருநெல்வேலியில் உள்ள இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் சிலர் வச்சிருக்கிறாங்க இந்த இனிப்புக்கு என்று சொல்லி. இது எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறார். என் உடம்பு இனிக்கிறது, நான் அதை அனுபவிக்கிறேன். ஆனால் எனக்கு அவன் காட்டுகிறான், இந்த இனிப்பு எது போன்றது என்பதாக சொன்னால், இந்த இனிப்பை நீ எந்த உதாரணத்தின் மூலமாக சொல்ல முடியும் என்று சொன்னால், ஒரு உதாரணத்தின் மூலமாக என்னால் சொல்ல முடியாத அனுபவிக்கத்தான் முடியும் என்கிறார். காட்டு ஆகாதனையெல்லாம் காட்டி, அது எடுத்து காட்டினாலே எடுத்து சொல்லி உனக்கு இன்னது என்று உணர்த்த முடியாது, நீ அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும். சரி, வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் என்று கேட்டால், சிவம் காட்டி. அதுதான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவம் என்பது பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோமே. எங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, இந்த வீட்டில் உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பான். இந்த வழியாதான் வீட்டில் எல்லா வேலையும் நடந்து கொண்டு இருக்கும். வேலைக்காரி வருவாங்க, வீட்டுக்காரி ஒரு எல்லா வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும். திரும்ப திடீர்னு இந்த வழியா ஒரு ஆள் வந்தாங்களே, நீங்க பார்த்தீங்களா? நான் பார்க்கலையே. எதுக்குத்தான் கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீர்களோ தெரியாதே. இந்த வீட்டில் நம்ம வீட்டிலேயே டிவி எடுத்துக்கிட்டு போறான் ஒருத்தர், நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறீங்களே என்பதாக சொல்லும் போது ஒரு வார்த்தை வரும். அது கல் என்ற வார்த்தை. கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. நாம ஒன்னும் கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. அதாவது நம்முடைய ஐம்புலன்கள் செயல்படாமல் அப்படி இருக்கிறது. அதற்கு என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டால், சிவனேன்னு உட்கார்ந்து இருந்தேன். ஒரு உலக வழக்கு. சிவனே என்று உட்கார்ந்திருந்தேன். போறவங்க வர்றவங்க எல்லாருமே என்ன பார்த்துட்டு தான் சிவம் கும்பிட்டு போ என்றா சொல்ல முடியும் என்று சொன்னால், சிவம் காட்டி உன்னுடைய உடம்பில் சிவம் செயல்படுகிறது என்பதை எனக்கு உணர்த்தினான். எப்படி உணர்த்தினான்? சிவம் என்பது அன்பும் அருளும் இரண்டும் கலந்து அதற்கு மேல் வருகின்ற சீவ இரக்கம். சிவம் என்பதற்கு சீவ இரக்கம். என் கண்ணிலே இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. என்னை பார்த்தவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே பரம்பொருள் என்ற ஒரு பெரிய பொருள் இருக்கிறதே, அதை அனுபவிக்காமல் இந்த உயிர்கள் எல்லாம் கடைத்தெருவுக்கும்
கடைகண்ணிகளுக்கும் ஓடி 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 சாமான்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே குவித்து அழுது கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பார்க்கும்போது எனக்கு அழுகை வருகிறது. அப்படி அழுகை உங்களுக்கு வருமேயானால் நீங்கள் சிவம். சிவம் என்பதற்கு என்ன பொருளை சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் என்று கேட்டால், உலகத்து உயிர்களெல்லாம் எதற்காகவோ அழுது கொண்டிருக்கின்றனவே அழுது கொண்டிருக்கின்றனவே அழுது கொண்டிருக்கின்றனவே என்று நான் அழுது கொண்டிருந்தால் சிவம் காணப்பெறுதல் என்பது பொருள். சிவம்னா தெரிய என்னமோ கோயிலில் உட்கார்ந்திருக்கின்ற சூலாயுதத்தை ஏந்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. சிவம் காட்டுதல், உலகத்து உயிர்களுக்காக இரக்கம் காட்டுதல். நீ ஏண்டாப்பா அழற என்று கேட்டால், இந்த உலகத்தில் இவ்வளவு பேர் சோறு இல்லாமல் இருக்கிறானே, உலகத்திலே இவ்வளவு பேர் அழுது கொண்டிருக்கிறானே, உலகத்திலே இவ்வளவு பேர் உண்ணுவதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றானே என்று நான் அழுகிறேன் என்று சொல்லுகிறானே, அவன் சிவம். அந்த நிலையை எனக்கு உண்டாக்குகின்றான். அப்ப நான் வீட்டில் எப்படி இருப்பேன் என்று சொன்னால், மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், நான் எப்போதும் அழுது கொண்டே இருப்பேன். ஆனாலே அவருக்கு ஒரு பேர் அழுது அடி அடைந்த அன்பர் என்று பெயர். காரணம் என்னன்னு கேட்டா, சிவம் காட்டினார். சிவன் ஒருவன் தான் உலகத்துயிர்களுக்காக என்றும் அழுது கொண்டே இருப்பவன். வந்தவுடனே எனக்கு ஒரு உருத்திராட்ச மாலை கொடுத்தார்கள். நான் எதிர்பார்த்து கொண்டு ஒன்றும் வரல. இங்கே வந்த உடனே ஒரு உருத்திராட்சம் என்கிட்ட இருக்கு, இது மாதிரி பெரிய உருத்திராட்சம், இதை விட பெரிய உருத்திராட்சம் எல்லாம் இருக்குது. அது கொடுத்தவுடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால், நீ சிரிச்சுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிறப்பா உனக்காக ஒரு ஆள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னை நோக்கி ஒருவன் பல துளிகளாக சேர்த்து 108 துளிகளாக அவன் அழுது கொண்டிருக்கிறானே, அவன் உனக்காக அங்கே அழுது கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த உருத்திராட்சத்தை எனக்கு கொடுத்தார்கள். உருத்திரனுடைய கண்ணீர் இது, உருத்திரனுடைய கண்ணீர் இந்த உருத்திராட்சம். அப்படி அழுது கொண்டிருக்கிறானே என்பதை நினைவுபடுத்துகிறார் மாணிக்கவாசகர். அதனாலேயே அவருக்கு அழுது அடியடைந்த அன்பர் என்று பெயர். எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறார். யாருக்காக அழுகிறார்? அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. முதல் மந்திரியாக இருந்து எல்லாவற்றையும் வேண்டாம் என்று அந்த வார்த்தையே நான் சொல்றதில்லை. அதாவது இந்த மந்திரி, முதல் மந்திரிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு பயம். ஏன்னு கேட்டா எங்கேயாவது மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால. இருந்தாலும் மாணிக்கவாசகர் முதல் மந்திரியாக இருந்தார்னு சொல்றது நமக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீங்க அதை நீக்கிடுங்க. அவை குறிப்பிலே இருந்து அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அந்த அழுகை இருக்கிறதே, அதை காட்டுகிறார். சிவம் காட்டி, ஏதோ சிவபெருமானை உருவத்தை நமக்கு காட்டினான் என்று பொருள் அல்ல. எனக்காக ஒருவன் அழுது கொண்டிருக்கின்றான் என்ற ஒன்றை பெருமான் எனக்கு காட்டினான். சிவம் காட்டி, காட்டாதனையெல்லாம் காட்டி, சிவம் காட்டி. அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக காட்டுகிறான் தாழ் தாமரை காட்டி. அது எதுக்கு காட்டுறான்? காட்டாதனையெல்லாம் காட்டினான். உனக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்ற நிலையை உணர்த்துவதற்கு சிவம் காட்டினான். தாழ் தாமரை காட்டி, என்னுடைய காலை பார், என்னுடைய திருவடியை பார். இந்த திருவடியில்தான் நீ இருக்கிறாய். நீ இருக்கின்ற இடம் இருக்கிறதே, அது என்னுடைய திருவடி. உன்னை மாதிரி 1000 பேர் அங்கே இருந்து அங்கே சொருகின்ற தேனை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அழுக்கும் வராது. ஆதலினாலே தாழ் தாமரை காட்டி. தாமரையை பார்த்தவுடனேயே இவ்வளவு சேறு எல்லாம் இருக்கிறதே என்று நான் எண்ணுகின்ற காலத்தில் அந்த தாமரையின் உள்ளே இருக்கின்ற அகையுதழில் ஒழுகுகின்ற தேனை காட்டி, தாழ் தாமரை காட்டி, தன் கருணை தேன் காட்டி. சரி, இவ்வளவும் நான் பெற்றதாக நான் உவகை செய்கின்ற சமயத்தில்
நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆள்தான் கொண்டு ஆண்டான். நாட்டார் நகை செய்ய, யார் அவர்கள் நம்மை பற்றி சிரிப்பதற்கு? நாட்டார்னு ஒரு பிரிவு இருக்கிறது. அவர்கள் இப்போ நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸில் பேசும் பொழுது நாட்டார்களில் சில பேர் கூப்பிட வேண்டும் என்று ஒரு மரபு இருக்கிறது. அவர்கள் நாம் சொல்லுகின்ற தத்துவ கருத்து எல்லாவற்றுக்கும் வேறுபட்ட ஒரு கருத்தை அமைத்துக் கொண்டு தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மாணிக்கவாசகர் காலத்திலேயும் இந்த நாட்டார்கள் இருந்திருப்பார்கள் போல தெரிகிறது. நாட்டார் நகை செய்ய, இங்கே நாட்டார் என்பதற்கு பொருள் நாட்டம் கொள்ளாதவர்கள் என்று பொருள். பக்தி வயத்திலேயோ சிவனிடத்திலேயோ அந்த திருவடியிலேயோ நாட்டம் கொள்ளாதவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நாட்டம் வராது. நாட்டார் நகை செய்ய, மாணிக்கவாசகரை பற்றி நாட்டார்கள் எல்லாம் சிரிக்கிறார்களாம். ஏன் சிரிக்க வேண்டும்? எதற்காக இப்படி சிரிக்க வேண்டும் என்று சொன்னால், இவன் போகின்ற வழியில்லாமல் வேறு வழியில் போய்கொண்டிருக்க என்பதாக சொல்லி, நான் இப்போது முத்திக்கு போகிறேன் என்பதாக சொன்னால் என்னுடைய உடல் கீழே கிடக்கும். உடலை சார்ந்த வகையில் உள்ளம் இருக்கும். புரியட்டகாயம் என்று ஒரு 8 தத்துவங்கள் மட்டும் மேலே சொல்லும் என்பதாக சொல்லுகிறார்கள். நான் செத்து பார்த்தா தானே தெரியும். போன முறை செத்த போது ஞாபகம் இல்லை, இந்த முறை செத்த போது ஒரு குறிப்பெடுத்து கொண்டு போய் என்ன என்ற நம்மோடு வருகிறது என்பதெல்லாம் பார்த்தா, அப்போ யார் வரல, யார் வந்தார்கள், யார் நம்மை என்ன செய்தார்கள் எல்லாம் தெரியும். கொஞ்சம் ஞாபகமா மேல்நாட்டில் ஒருத்தன் அப்படி செய்தான். சாகும் பொழுது என்ன அனுபவம் வரும் என்பதற்காக அவன் முடிவு செய்வதாக எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு, நான் சாகும்போது என்ன எண்ணம் இருக்கும் என்பதற்காக சொல்லி விஷத்தை எடுத்து நாக்கில வைத்து செத்தான். ஒன்னும் எழுதலவன். சாகும்போது அவனால் ஒன்றுமே எழுத முடியவில்லை. இப்படி பல பேர் முயன்றிருக்கிறார் சாகும்போது என்ன வரும் என்பது பற்றி. இவர் சொல்லுகிறார், நாட்டார் நகை செய்ய, இந்த விஷயத்தில், அதாவது உடம்பு, ஆன்மா, ஆன்மாவுக்குள் இறைவன், இந்த மாதிரியெல்லாம் பேசுவதிலே ஈடுபடாத நாட்டார் என்பது பெயர். எங்க தத்துவத்துறைக்கு ஒருத்தர் சொற்பொழிவு செய்ய வந்தார். அவர் ஒரு செய்தி சொன்னார், உங்களுக்கும் தெரியட்டுமேன்னு சொல்லி வைக்கிறேன். மேல் நாட்டார், அவர் தொடக்கம், தமிழன் சொன்ன கருத்துகளுக்கு மேலான கருத்துக்களை நாட்டமாட்டார்கள். அவர்கள் மேல் நாட்டார். கீழ் நாட்டார்னா என்ன? அவர்கள் சொன்ன கருத்துகளுக்கு கீழான கருத்துக்களை இங்கு எவனும் சொல்ல மாட்டான். ஆக மேல் நாட்டாரும் இவன் தான், கீழ் நாட்டாரும் இவன் தான். ஆனா இங்க சொல்ற நாட்டார் அவர் இல்லை. நாட்டார் நாட்டம் இல்லாதவர். நாட்டம் இல்லாதவர் என்ற குருடு என்று சொல்லுகிறீர்களா என்று கேட்டால் குருடுதான். என்ன குருடு என்று கேட்டால், உலகத்தை அவர்கள் இன்னும் கவனிக்கவில்லை. உலகத்தை அவர்கள் கவனித்தார்களேயானால் ஒரு பொருள் தோன்றுகிறது, ஒரு பொருள் நிற்கிறது, ஒரு பொருள் அழிகிறது, தோற்றம், நிலை, இறுதி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றன என்பதாக சொன்னால், இந்த உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு அழியும் என்ற ஒரு கருத்து உனக்கு வராதா? உன்னுடைய தோலை பார்க்கிறாய், எப்படி இருந்த தோல் தெரியுமா இது? ஒரு காலத்தில் நான் அடித்தாலும் கூட வலிக்காது என்று சொன்ன தோல் இப்பொழுது டைமண்ட் ஷேப்பிலே வந்து கொண்டிருக்கிறது. என் கையை நான் பார்க்கிறேன், டைமண்ட் முட்டாய் மாதிரி தெரியுது. ஓஹோ, இவ்வளவு நாள் ஆன பிறகு டைமண்ட் ஷேப்ல இந்த உடம்பு வந்து விட்டதே என்பது என்ன தெரிகிறது என்று சொன்னால், இன்னும் சில ஆண்டுகளில் நீ அழியப் போகிறாய், உன் தோல் சுருங்குகிறது, நீ அனுபவிக்க முடியாதவனாக ஆகப் போகிறாய், உன் தலை நரைத்து விட்டது என்றெல்லாம் சொல்லுவதெல்லாம் நாம் கண்டுகொள்வதில்லையா? அவைகளெல்லாம் நமக்கு பாடம் தருவதில்லை என்று கேட்டால், நாட்டார் தன்னை கண்ணாடியில் பார்ப்பானே ஒழிய தன்னை தானே பார்ப்பதில்லை.
கண்ணாடியில் பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவானே ஒழிய தோல் சுருங்கி விட்டது. அன்றைக்கு உள்ள தோல் இன்றைக்கு இல்லையே, அன்றைக்கு இருந்த ஒரு ஆற்றல் இன்று இல்லையே என்பதாக சொல்லி, யார் ஒருவர் தன்னை பற்றி சிந்திக்காதிருக்கின்றானோ, தன்னுடைய முடிவு வருகிறது என்பதை முன்கூட்டியே சிந்திக்காதிருக்கிறானோ அவனை பார்த்து சொன்னான், நாட்டார் நகை செய்ய ஒன்றையாவது நீ பார்க்க கூடாதாப்பா? உனக்கு ஆற்றல் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்ளக்கூடாதா? நேற்று தட்டிலே சோறு போடும் பொழுது தட்டு முழுவதும் நிறைந்த அளவுக்கு நான் சாப்பிட்டேன். இன்றைக்கு சோறு போடும் பொழுது இவ்வளவு போதும், பாதி போதும், கால் போதும் என்பதாக சொல்லுகிறோமே. எதனால் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த உடல் இதற்கு மேல் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறது. உடம்புக்கு அறிவில்லை, நீ அந்த நிலைக்கு போய்க் கொண்டிருக்கிறாய் என்ற கருத்து இல்லாதவர்களை பார்த்து மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், நாட்டார் நீ ஆண்டவனை பார்க்க வேண்டாம், சிவத்தை பார்க்க வேண்டாம், உலகத்தை பார்க்க வேண்டாம், உன்னை பற்றியாவது உனக்கு நாட்டம் இருக்கிறதா என்று சொன்னால், நாட்டார் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நாட்டார் நகை செய்ய நாம் மாணிக்கவாசகருக்கு ஆணவத்தோடும் உத்தி செல்லலாம் என்ற கருத்து இருந்திருக்கிறது போலும். ஏன்னா நாம் என்று பன்மையில் சொல்லுகிறார். நாம் மேலை வீடைத சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்த முறைப்படி சொன்னால் ஆணவம் முற்றாக நீங்கி ஆன்மா உண்டா என்று கேட்டால் ஐயா சொல்றார் இல்ல அப்படின்னு சொல்றார். ஆணவம் முற்றாக நீங்கி ஆன்மா இல்லை. ஆணவம் முற்றாக நீங்கிய ஆன்மா உண்டு என்று சிவஞான சித்தியார் சொல்லுகிறார். அப்ப ஆணவத்திற்கு அழிவு வந்து விடுமே. இவருக்கு என்னமோ ஆணவத்தை பற்றி இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி, ஆணவத்திற்கு அழிவு வந்து விடுமே, ஆணவத்திற்கு அழிவு வந்து விடுமே. நாங்கள் சாஸ்திரம் படிக்கும் போது மாணாக்கர்களுக்கு சிவனை பற்றி சொல்லிக் கொடுப்பதை விட ஆணவத்தை பற்றி தான் அதிகம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அப்பா அது எங்கேயாவது வந்துட போகுது, எங்கேயாவது வந்துட போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவஞான சித்தியார் சொல்லுகிறார், ஆன்மா புத்தி செய்கின்ற காலத்தில் ஆன்மாவிடத்தில் ஆணவம் இல்லை. அப்படின்னா ஆணவத்திற்கு ஒரு முடிவு கட்டி விட்டாயா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இல்லை இல்லை, ஏனைய ஆன்மாக்கள் முத்தி பெறாத ஆன்மா இருக்குது இல்லையா, அங்க ஆணவம் இருக்கிறது. அடுத்து அவன் கேள்வி கேட்டான், அவைகளும் முத்திக்கு வந்து விட்டால் ஆணவத்தின் கதி என்ன? எல்லா ஆன்மாக்களும் முத்திக்கு வந்து விட்டால் ஆணவத்தின் கதி என்ன? அதற்கு ஆசிரியர் பதில் சொல்றார், அந்த காலம் வரும்போது பார்த்துக்கலாம். அப்படி வராது. இது சமாதானம். காரணம் என்ன என்று கேட்டால், சாத்திரங்கள் இறைவனை பற்றி ஆராய்ந்ததை விட அதிகமாக ஆணவத்தை பற்றித்தான் ஆராய்ந்திருக்கின்றன. இறைவன் அருள் செய்வான் என்பதாக சொன்னால் இவன் என்ன கேள்வி கேட்பான், ஏன் ஆணவத்தை அழிப்பானா என்பதுதான். இன்னும் சில கேள்விகளுக்கு தத்துவத்தில் விடை சொல்ல முடியவில்லை. கேள்விகள் இருக்கின்றன, இருக்கத்தான் செய்கின்றன. சூரபதுமன் இருக்கிறான், ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம். சூரபதுமன் ஒரு உடல்ல ரெண்டு உயிர், சூரன் பதுமன் ஆகிய ரெண்டு உயிர் ஒரு உடம்பில் இருக்கிறது. ஒரு ஆன்மா ஒரு உடம்புல தான், ஒரு உடம்புக்கு ஒரு ஆன்மா தான். ஆனா ரெண்டு ஆன்மா ஒரு உடம்பில் இருக்குமா என்று கேட்டால், எடுத்துக்காட்டு சூரபதுமன். சாத்திரத்தில் எங்கே விடை என்பதாக சொன்னால், ஒரு உடம்பில் ஒரு ஆன்மா இருக்கு, அவ்வளவுதான். இந்த ஈருயிர் ஓர் உடல், இந்த விஷயங்கள் எல்லாம் காதல் விஷயமா சினிமாவில் பேசுற விஷயம் தான். ஈருயிர் ஓர் உடல் என்ற விஷயங்கள் எல்லாம், ஈருயிர் ஓர் உடலுக்கு உண்மையான உதாரணம் சூரபதுமன் தான். அதை இந்த சாத்திரம் ஆராய்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. நானும் எனக்கு முன்னே சாத்திரம் படுத்தவர்களை கேட்டு பார்த்தேன். அந்த ஒரு கேள்வியை தவிர மற்ற கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிறார். சூரபதுமனை
முருகன் கொண்டான 2 உயிர் வருகிறது. ஒன்று பறவை, ஒன்று மயிலாக தாங்குகிறது. 2 உயிர் வருகிறது. 2 உயிர் ஒரு உடம்பில் இருக்குமா என்று கேட்டால் இருக்காது என்பது சாத்திரம். ஒரு உடம்புல ஒரு உயிர் தான் இருக்கு என்பதுதான் சாத்திரம். முடிவு சொல்ல முடியாத ஒரு இடம் இந்த இடம். இதற்கு சொல்லுகிறேன், சாத்திரங்கள் தம்முடைய அளவை கொண்டு பார்க்கின்றன, அறிவை கொண்டு பார்க்கின்றன என்ற ஒன்றை தவிர இதெல்லாம் எதில சேர்க்கலாம்? காட்டாதன எல்லாம் காட்டு என்பதாக கூட கொண்டு போய் நாம் சேர்க்கலாம். என்றாலும் தாழ் தாமரை காட்டி திருவடியை தாமரையாக கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி, அந்த தாமரையிலே ஆன்மாவானது சிவபெருமான் கொடுக்கின்ற சிவ அமுது என்பதாக சொல்லப்பெறுகின்ற தேனை உண்டு அது சிறப்பாக இருக்கிறது. அதை பார்த்து நாட்டார் நகை செய்ய, அதற்கு மேல் ஒன்று சொல்லுகிறார், நாம் மேலை வீடு எய்த. கொஞ்சம் சிக்கலான பகுதிதான். வீடு எய்தல் என்பது முத்தி அடைதல் என்பது பொருள். முத்தி அடைதலுக்கு வீடு அடைதல் என்பதாக சொல்ல முடியும். வீடு என்பது எல்லாம் விட்ட காலத்தில் பெறுகின்ற முத்தி. ஆனா மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், மேலை வீடு எய்த. மேலை வீடு. நான் ஒருத்தர்கிட்ட இது பற்றி கேட்டேன். அவர் சொன்னாரு, அவர் இந்த இப்ப கட்டுகின்ற, இப்போ நான் இருக்கிற வீடு இருக்கிறது, அது பல அடுக்குமாடி கட்டிடம். அடுக்குமாடி கட்டிடத்தில் மேலை வீட்டில் அவர் இருக்கிறார். மேலை வீடு எய்த என்று ஒருத்தர் எனக்கு விளக்கம் சொன்னார். மேலை வீடுன்னா என்னன்னு எனக்கு தெரியாத போது சொன்னார், அடுக்குமாடி கட்டிடத்தில் மேலே இருக்கிறார். மேலை வீடு எய்த என்பதை பற்றி மணிவாசக பெருமான் சொல்லுவது, மேலை வீடு உள்ளபடியே சாத்திரத்தில் இதற்கு நேரான இடம் இல்லை என்றாலும் கூட எல்லாரும் சொல்லுகின்ற முத்தி மோட்சம் என்று சொல்லுகின்ற இடம் இருக்கிறதே, அவற்றையும் கடந்த ஒரு நிலையை மணிவாசக பெருமான் பெற்றிருக்கிறார். அதனாலதான் போலிருக்கு ரொம்ப நாள் 4வர்ல 3வரோடு மாணிக்க வாசகரை சேர்க்காமலே இருந்திருக்கிறார்கள். காரணம், மேலை வீடு எய்தியவர் என்பதாக சொல்லி. அது என்ன மேலை வீடு என்பதாக சொன்னால், மேலை வீடு வேறென்றும் கிடையாது. நாம் சொல்லுகின்ற முத்தி இந்த நிலையில போனவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் என்று கேட்டால், இறைவன் நினைத்தானேயானால் ஒரு ஆளை கூப்பிட்டு நீ மதுரைக்கு போய் சோசோமி அவர்கள் பேசுற திருவாசகத்தை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அனுப்புனான்னா, இங்க அவர் பேசும் பொழுது நோட்ஸ் எடுத்துக்கிட்டு மேலே போவான். இப்ப அவன் முத்தி பெற்றவனா அல்லது உடம்பு பெற்று இங்கே வருகிறானா என்று கேட்டால், இறைவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இங்கே வந்து போகின்ற உரிமையிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அது எல்லா ஆன்மாக்களுக்கும் உண்டு. நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு சில நாயன்மார்கள் அங்கிருந்து வந்திருப்பார்கள். அவர்கள் இங்கே சில காலம் இருந்து சிலவற்றை முடிவு செய்து விட்டு போய்விடுவார்கள். இறைவன் அனுப்புகின்ற ஆட்கள் என்பது போல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் மேலை வீடு நான் எய்தேன், என்னை பெருமான் நீ போய் வா, நீ இதை செய்துவிட்டு வா என்றெல்லாம் அனுப்பக்கூடிய அளவில் நான் முத்தி பெறவில்லை. அவற்றையும் கடந்த நிலையிலே அமர்ந்திருக்கின்ற வீட்டுலகத்தில் நான் இருந்தேன். என்னை இறைவன் அனுப்ப முடியாது. இப்ப காரைக்காலமே இருக்கிறார்கள், அவளை சொல்லுவார்கள், காரைக்காலமையார் நீ இன்னொரு தரம் போய் நில உலகத்துக்கு போய் இந்த இதெல்லாம் செய்து விட்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது, நான் முடியாது, போக முடியாது சொல்லிட்டாங்க. அப்படியானால் என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்களாம். நான் இங்கேயே இருப்பேன், நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று சொன்னார். அதனால அவர்களுக்கு இருத்தல் நிலை பெற்றவர்கள் என்பதாக சாத்திரம் சொல்லுகிறது. மாணிக்கவாசகர் கூட அதை சொல்றார். என்னையும் இருப்பது ஆக்கினன். நான் காரைக்கால் அம்மையார் மாதிரி கேட்டு வாங்கவில்லை, ஆள் என்னையும் இருப்பது ஆக்கினன். இந்த 2 பேரை மட்டும் திரும்ப நில உலகத்துக்கு அனுப்ப முடியாது போல தெரியுது. அவர்களுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் கிடையாது, நில உலகத்துக்கு வர முடியாது, யாரையும் ஆட்கொள்ள முடியாது, கையிலேயே இருக்க வேண்டும். அந்த கருத்திலே சொல்லி இருப்பார் போலும், நாம் மேலை வீடெய்த. மேலை வீடு எல்லாரும் பெற்ற வீடுதான். மேலை வீடெய்த
ஆள்தான் கொண்டு ஆண்டான். என்னதான் உயர்ந்தலை கொடுத்தாலும் கூட நான் அவனுக்கு அடிமைதான். ஆள்தான் கொண்டு ஆண்டான். இதை நீ அனுபவிக்க வேண்டும் என்று அம்மானையிலே 6வது பாடலிலே அமைத்து சொல்லுகிறார். இதில் முக்கியமான ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிரி செய்தல், அதை ஒரு முதல் குணமாக வேறு யாரும் சொல்ல இல்லை. இந்த உடம்பிலே இருக்கின்ற பழைய அழுக்குகள் முழுவதையும் எலும்பிலே இருந்து முற்றாக நீக்கிவிட்டு அருள் என்ற ஒன்றை, அந்த புதிய நீரை எல்லா நரம்புகளிலேயும் ஓடி உய்யுமாறு பாய்ச்சுகிறான். அந்த கிரி செய்தலைத்தான் இந்த பாட்டிலே அவர் சிறப்பாக சொல்லுகிறார். தோழி, இதை கேள். என் உடம்பிலே நீ சொல்லுகின்ற செய்திகள் கேட்காது. என் உடம்பிலே பழைய ரத்தமெல்லாம் போய்விட்டது, புதிய ரத்தம் வந்துவிட்டது, அருள் வந்துவிட்டது. அருளை பற்றித்தான் நான் சொல்லுவேன், அதை தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். இதை இந்த மாதிரி மாற்றியவன் கிரி செய்தான் என்ற வகையிலே கிரி செய்தவாறொருவன் கேள், தாயே கேள், தோழி கேள் என்று 2ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். தாய் என்பதை அவள் பெற்றதற்கு காரணம் பழைய பிறப்பிலே இருந்த எல்லாம் ஓடிவிட்டது என்பதை சொல்லுவதற்காக தாய் என்பதை கூப்பிட்டாள். தோழி என்பது புதிய ரத்தம் வந்துவிட்டது என்பதை சொல்லுவதற்காக வேண்டி கேள், தாய், ஓ தோழி, தாயையும் சொல்லி தோழியையும் சொன்னதற்கு கேட்டாயோ என்பதற்கு நீங்க சொல்ற உரையை நான் சொல்லவில்லை, அதை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். கேட்டாயோ என்பதற்கு கேட்டியா என்பது போல இல்லை. கேள், தாயே, ஓ தோழி என்பதாக 2ஆக பிரித்து சொன்னதற்கு காரணம், பழைய ரத்தத்தை முழுமையாக மாற்றிவிட்டு புதிய ரத்தத்தை உடனே பாய்ச்சி சிவனையும் அவன் திருவடியையும், திருவடியில் ஆன்மா பெறுகின்ற தேன் அமுதத்தையும் ஒரே சமயத்தில் காட்டி, உனக்கு நான் இவற்றையெல்லாம் அளிக்கப் போகிறேன் என்பதாக புதிய வாழ்வு தொடங்கினானே, அதைத்தான் இந்த பாடலிலே சொல்லுகிறார். பழைய வாழ்வு இழந்ததும் புதிய வாழ்வு தொடங்கியதும் ஆகிய இரண்டையும் நடுவில் நின்ற நம்முடைய மாணிக்கவாசக பெருமான், நேற்று வரை நான் அப்படித்தான், இன்றைக்கு நான் இப்படித்தான் என்பதாக 2 அனுபவங்களையும் இணைத்து காட்டி, நீங்கள் எந்த அனுபவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள். நீங்கள் இந்த அனுபவத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு அம்மானை பாட்டை படித்தாலே போதும் என்பதாக சொல்லி, இதையே என்னுடைய முடிவுரையாக சொல்லி உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்க வேண்டும் என்று என்னை எல்லாவற்றிலும் தந்து முன்னிறுத்தும் என் குருநாதனுக்கு வணக்கம் கூறி முடிக்கிறேன். அனைவர் திருவடிகளுக்கு தாழ்ந்த வணக்கங்கள் ஊரியனாக.